திமுகவின் 75வது பவள விழா முப்பெரும் விழா. சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதுகள் வழங்கி உரையாற்றுகிறார். முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். துணைநிலை ஆளுநரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை அளிக்க உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தகவல். ஆப்கானிஸ்தானில் இந்த ஆண்டு 18 பேருக்கு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் சொட்டு மருந்து முகாமை திடீரென தாலிபான் நிறுத்தியதாக ஐநா தகவல். இதற்கான காரணத்தையும் கூறவில்லை எனவும் புகார். தமிழகத்தில் தற்போதுள்ள ஆளுநர் போல் ஒரு மோசமான ஆளுநரை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அந்த பதவி நாட்டுக்கே தேவையற்றது. வைகோ ஆவேசம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் நீதி கேட்டும் பயிற்சி மாணவர்கள் போராட்ட குழுவினருடன் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சுவார்த்தை. முக்கிய கோரிக்கைகள் ஏற்பு. ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவர்களுக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என பேசிய சிவசேனா MLA சஞ்சய் கெய்க்வாட் மீது வழக்கு பதிவு. 5 பிரிவுகளில் பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. லஞ்சம் கொடுத்தால்தான் அரசு அதிகாரிகள் வேலை பார்ப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பகிரங்க குற்றச்சாட்டு. அதிகாரிகளிடம் செல்லும் கோப்புகள் மீது எவ்வளவு பணம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் வேலை வேகமாக நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா மணல் கடத்தல் ஆட்சியா? அன்புமணி ராமதாஸ் கேள்வி. செந்துறை அருகே மணல் கடத்தல் கும்பலால் காவல்துறை தாக்கப்பட்டதற்கு அவர் கடும் கண்டனம். நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் கடந்த 11 நாட்களில் 400 கோடி ரூபாய் வசூலை தாண்டியுள்ளதாக தகவல். தமிழகத்தில் மட்டும் 180 கோடி ரூபாய் வசூல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.